நேத்து நைட் அந்த டிவில நகை விளம்பரத்துல உன்னை பார்த்தேன். சும்மா செதுக்கி வச்சு செல்ல மாதிரி இருந்த பார். அப்படியே ஆஃப் ஆயிட்டேன் போ. ஆமா, விளம்பரத்துல அவ்வளவு நகை போட்டிருந்த, நேர்ல நகையே இல்லாம பார்க்க நல்லாவா இருக்கு? நைட்டெல்லாம் உட்காந்து யோசிச்சேன். சட்டுன்னு ஒரு 11:30 மணிக்கு ஒரு பொறி. அந்த நகையை எப்படியாச்சும் உனக்கு போட்டு பார்க்கணும் ஒரு ஆசை. அதே கடைக்கு போய் அடைச்ச கதவை திறந்து அதில் வாங்கிட்டு வந்த நகை தான் இது. எப்படி விலை கொஞ்சம் கூட தான், 80,000. வைரம் வச்சிருக்கால, அப்போ கூட தான் இருக்கேன். Come on, take it. நல்லா இருக்க? இது ஒரு அட்வான்ஸ் தான். நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு ஏன் வாரம் வாங்கி தருவேன். ஓகேவா? இந்த மாதிரி தினம் gift கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓ, அவங்களெல்லாம் உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்கள அவங்க கூட அனுப்பி வைக்கிறீங்களா? ஏய், எதுக்குடா கத்துற? கைய கீழே இறக்கு. இந்தா புடி. பணம் இருந்தா எல்லா பொண்ணுங்களும் உன் பின்னாடி சுத்துவாங்க நினைச்சியா? நீ எவ்வளவு பெரிய இவனா இருந்தாலும் ஐ கேர் a damn. வார்த்தையில சொன்னா உனக்கு புரியாது. இரு. யாருக்கு போன் பண்ற? அடியால? உன்னை அடிக்கிற ஆளு போலீஸ். இப்ப எதுக்கு உன் வீரத்தை ஏன் கிட்ட காமிச்சல, அவங்க கிட்டயும் கொஞ்சம் காமி. ரைட்டு. ஹலோ, வணக்கம் சார். என் பேரு மானசா. நான் இங்க அண்ணா நகர்ல கோகுலம் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து பேசுறேன். இங்க ஒருத்தர் ரொம்ப நாளா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போவும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். கொஞ்சம் யாராவது வரீங்களா சார் ப்ளீஸ்? தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹலோ, உன் மாமியார் சொந்தக்காரங்க வருவாங்க. தைரியம் இருந்தா வெயிட் பண்ணி. இங்கே நிக்கிறேன், என்னதான் நடக்குது பாப்பா. ஹலோ சார், நான் தான் மானசா. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அதோ அந்த பொறுக்கி ராஸ்கல் அங்கதான் நிக்கிறான் பாருங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஒரே டார்ச்சரா இருக்கு. என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேளுங்க சார். இவன் தான் சார். என்ன சார் இது? இவனுக்கு போய் சல்யூட் அடிச்சிட்டு இருக்கீங்க? தப்பா பேசாதம்மா, எங்க ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ஐயாவே இவர்தான். இவன் இன்ஸ்பெக்டரா? யார் மேல புகார் தரணும்னு ஒரு தராதரம் தெரியாது உங்களுக்கு? அதுவும் எங்க ஐயாவை போய். அது எங்களுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. எஸ் சார். போலீஸ் வந்துச்சு, நானும் இங்கே தான் இருந்தேன். டமால் வெடிக்கும் பார்த்த, இப்படி புஷ் ஆகி போச்சு. என்ன பண்ண போற? இப்பயாவது நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கேன். வாங்கிக்கிறியா? நீ போலீஸா இருந்தா உடனே நான் பயந்துடணுமா? போலீஸ்னா பயந்துடுவேனா? போடா, போய் வேலை இருந்தா பாரு.
ரோஜா கூட்டம் ஒரு சிறிய இடைவேளைக்கு